go for the next session. Next session வந்து electromagnetic potential. Electromagnetic potentials. ரெண்டு potential வந்து நீங்க வந்து electromagnetic தியரியில வந்து படிச்சிருப்பீங்க, EMT ல படிச்சிருப்பீங்க. ரெண்டு potential. ஒன்று வந்து ஸ்கேலார் பொட்டன்ஷியல், இன்னொன்று வந்து வெக்டார் பொட்டன்ஷியல். இந்த ரெண்டும் படிச்சிருப்பீங்க. ஸ்கேலார் பொட்டன்ஷியல் வழக்கமாக வந்து ஃபை அதில் போடுவோம். வெக்டார் பொட்டன்ஷியல் எப்படி சொல்லுவோம், ஏன்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு பொட்டன்ஷியல்ஸ் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த ரெண்டு பொட்டன்ஷியல் வந்து எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம்னா, எனர்ஜி ஈயை வந்து இ மைனஸ் இ ஃபைன்னு ரிப்ளேஸ் பண்ணுறோம். பியை வந்து எப்படி ரிப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பி மைனஸ் இஏ பை சின்னு ரிப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ தீஸ் டூ ஆர் ஃபண்டமெண்டல் ஐடியாஸ். இந்த ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ ரெண்டு பொட்டன்ஷியல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்கேலார் பொட்டன்ஷியல், இன்னொன்று வந்து வெக்டார் பொட்டன்ஷியல். இந்த ஸ்கேலார் பொட்டன்ஷியலில் நீங்கள் வந்து இ வந்துச்சு அப்படின்னா அந்த இயை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, இ மைனஸ் இ ஃபைவ். அவனுடைய மொமெண்டத்தை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, பி மைனஸ் இஏ பை சி. இந்த ரெண்டு ஞாபகத்தில் வச்சுக்க மிக முக்கியமானது. இதுதான் பேஸ். இதை வச்சு மற்ற எல்லாமே டெரைவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஐடியா. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் வெக்டார்ஸ் வந்து ஏ, நான் சொன்ன மாதிரி வந்து வெக்டார் பொட்டன்ஷியல் A vector which depends on r comma t, space coordinate and time coordinate, and the scalar potential phi of r comma t can be included in the equation of uses of a by c and phi. நம்ம பார்க்க போறோம். having the same Lorentz transformation properties as p and e. p க்கும் e க்கும் என்ன இருக்குதோ ப்ராப்பர்ட்டிக்கும் அதே தான். this is exactly in analog with the relativistic equation. இந்த phi and a are called electromagnetic potentials. phi யும் a யும் தான் வந்து electromagnetic potential. starting the relativistic equation நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். so E squared equal to C squared P squared plus M squared C power 4. இதில் இருந்தால் நம்ம வந்து ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஈக்கு பிறகு நீங்கள் எதை போட போகிறீங்க, இ மைனஸ் இ ஃபைவ். பிக்கு பிறகு எதை இன்சர்ட் பண்ண போகிறீங்க, பி மைனஸ் இஏ பை சி. இங்கே சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்கு. அப்போ சிபின்னு எழுதலாம், நீங்கள் சிபி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகே, சிபி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் சிபி மைனஸ் இஏ பை சின்னு வரும். அந்த சி எங்கிட்டு கொண்டு வாங்க, சிபி ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ சிபி ஈக்குவல்ஸ் பிசி மைனஸ் இஏ. ஸோ சிபிக்கு பிறகு நீங்கள் என்ன எழுதுவீங்க, சிபி மைனஸ் இஏ ஹோல் ஸ்கொயர். புரியுதா எல்லாருக்கும்? ஸோ வெரி சிம்பிளாக சொல்லித்தரேன். இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுங்க. பி மைனஸ் இஏ பை சிக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா பிசி மைனஸ் இஏ பை சி. அந்த சி இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா பிசி. அதுதான் வந்து இந்த இருக்கு. அதுக்கு ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா இந்த டேர்ம் ஓவர். நான் சொன்ன மாதிரி வந்து இ எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, இ மைனஸ் இ ஃபைவ். ஸோ இ மைனஸ் இ ஃபைவ் ஹோல் ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இ மைனஸ் இ ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் இஏ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர் சி பவர் 4. ஓகே, ஸோ இதில் வந்து இ வந்து சார்ஜ் ஆஃப் த பார்ட்டிக்கல். நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஸோ இதை வந்து ஸ்கொயர் பண்ணணும், இதை ஸ்கொயர் பண்ணுறீங்க, இதை வந்து ஆட் பண்ணுறீங்க. ஓகே, ஸ்கொயர் பண்ணுறீங்க, ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணியாச்சு, தனித்தனியாக போட்டுருக்கோம். இதை ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுறீங்க, அந்த லாஸ்ட் டைம் வந்து ஆட் பண்ணுறீங்க. இதை ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. ஸோ யூ வில் கெட் இ ஸ்கொயர். இதை ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணீங்க, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் பிளஸ் இ ஸ்கொயர் ஃபைவ் ஸ்கொயர். அடுத்தது பாருங்க, இ வித் மைனஸ் இ ஃபைவ் வந்து மைனஸ் இ ஃபைவ். திஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ ஃபைவ் மைனஸ் மைனஸ் இ ஃபைவ். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓவர். ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, அதே மாதிரி சிபி சிபி போட்டிங்கன்னா சி ஸ்கொயர் பி ஸ்கொயர். இஏ மல்டிப்ளை பை இஏ போட்டிங்கன்னா இ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். சிபி வித் இஏ போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் சிபி இஏ. இஏ வித் சிபி போட்டிங்கன்னா யூ வில் கெட் மைனஸ் இஏ சிபி. இந்த லாஸ்ட் டைம் அப்படியே இருக்கு. நான் இது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஆப்ரேட்டர்ஸ். இ ஈக்குவல்ஸ் ஐஹெச் கிராஸ் டி பை டிடி வந்து ஆப்ரேட்டர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் மொமெண்டம். இங்கே எல்லாமே ஸ்கொயர் டேர்ம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணி அதில் இன்சர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ். மொமெண்டம் ஆப்ரேட்டர் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஹச் பார் ஸ்கொயர் டெல் ஸ்கொயர். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், ஸ்கொயர் ஆஃப் இ ஸ்கொயர் தெரியும், ஸ்கொயர் ஆஃப் மொமெண்டம் பி ஸ்கொயர்னு தெரியும். ஓகே, ஸோ ஸ்கொயர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் இதை இந்த ஸ்கொயர் டேர்ம் உங்களுக்கு தூக்கி போடுங்க. ஸோ யூ வில் கெட் மைனஸ் ஹச் பார் ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் டிடி. சரியா, இந்த டேர்ம் அப்படியே வந்துருச்சு. இந்த ஈக்கு பிறகு என்ன எழுதுவீங்க, ஐஹெச் கிராஸ் பார்ஷியல் டி பை டிடி. ஸோ எப்படி இந்த மைனஸ் சைடு இருக்குது, அதனால் மைனஸ் ஐஹெச் கிராஸ் இந்த இ இந்த இருக்குது டி பை டிடி ஃபைவ். அடுத்தது என்னது, மைனஸ் இ ஃபைவ். ஈக்கு பதில் ஐஹெச் கிராஸ் டி பை டிடி. இந்த மைனஸ் சைன் இதில் இருக்கிறதுனால மைனஸ் ஐஹெச் கிராஸ் இ ஃபைவ் டி பை டிடி ஆப்ரேட்டிங் ஆன் சைன். புரியுதா எல்லாருக்கும்? அதுக்கடுத்து சி ஸ்கொயர் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் வந்து மைனஸ் ஹச் பார் ஸ்கொயர் டெல் ஸ்கொயர். ஸோ மைனஸ் ஹச் பார் ஸ்கொயர் டெல் ஸ்கொயர். இங்கே ஏற்கனவே சி ஸ்கொயர் இருக்கிறதுனால மைனஸ் சி ஸ்கொயர். அடுத்த டேர்ம் வந்து இ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் அப்படியே இருக்குது. அதுக்கடுத்த டேர்ம் பாருங்கள்,
CPEA. ஓகே, P வந்து மைனஸ் ஐ கிராஸ் டெல். இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுது, அதனால ப்ளஸ் போட்டாச்சு. இங்கே ஒரு ஐ இருக்கு, இங்கே ஹச் கிராஸ் இருக்கு. இந்த இசி இருக்கு பார்த்தீங்களா, இந்த இசி இங்கே வந்து டெல் டாட் ஏ. ஏ டாட் டெல் போடக்கூடாது, டெல் டாட் ஏ. எது ஃபர்ஸ்ட் இருக்குதோ ஆப்ரேட்டர் அதான் முதல்ல வரணும். ஸோ டெல் டாட் ஏ. அடுத்ததில் பாருங்க, இது வந்து ஏ இருக்கு, இது வந்து டெல் இருக்கு, அதனால அது என்ன வரும் உங்களுக்கு, ஏ டாட் டெல். அடுத்த எக்ஸ்பிரஷன் பாருங்க, ஏ டாட் டெல். இந்த லாஸ்ட் ஒன் அப்படியே வந்துருச்சு, ஆப்ரேட்டிங் ஆன் சைன். புரியுதா? டெல் டாட் ஏனா டெல் டாட் ஏ, ஏ டாட் டெல்னா ஏ டாட் டெல். மாற்றி எழுதினீங்கன்னா ஆன்சர் வராது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்ரேட் வந்து cannot be interchanged. ஓகே, ஸோ எல்லாருக்கும் இது புரியுதான் பாருங்க. ஸோ திஸ் இஸ் த ரிலேட்டிவ்ஸ் ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் பொட்டன்ஷியல்ஸ். இதுதான் வந்து என்னோட எலக்ட்ரோமேட்டிக் பொட்டன்ஷியல் நீங்கள் இன்சர்ட் பண்ணதுக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன். ஓகே, நவ் இந்த டேர்ம் அப்படியே வச்சிருக்கோம். சையை வந்து உள்ளுக்கு இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க சார். சை ஆப்ரேட்டிங் ஆன் சை சொன்னோம் பார்த்தீங்களா, அதனால வந்து இது வந்து சையை வந்து ஆப்ரேட் பண்ணி உள்ளுக்கு எழுதியிருக்கு. இந்த டேர்ம் ஆப்ரேட்டிங் ஆன் சை. திஸ் டேர்ம் பாருங்க, ஃபை வந்து ஒரு வேரியபிள், சையும் ஒரு வேரியபிள். அதனால என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபை ஒரு சை இருக்கு. டோன்ட் ஃபர்கெட், இதில் வந்து ஃபையும் ஒரு வேரியபிள், சையும் ஒரு வேரியபிள் மேலே போட்டிருக்கோம். இந்த டேர்ம் அப்படியே வந்துருச்சு. ஏன்னா ஃபை முன்னாடி இருக்குல்ல, சை மட்டும்தான் வேரியபிள்னால டி சை பை டிடி அந்த பக்கம் இருக்கு. அடுத்த டேர்மில் பாருங்க, அடுத்த டேர்ம் இந்த டேர்ம் அப்படியே வந்துருச்சு, டெல் ஸ்கொயர் சை வந்துருச்சு. அடுத்து இ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் சை அப்படியே வந்துருச்சு. இங்கே பாருங்க, ஏயும் இருக்கு ஒரு சை இருக்கு, அதனால வந்து ஏ சை. வெரி இம்பார்ட்டன்ட், ஏ சை இஸ் இன் பிராக்கெட். மற்றதெல்லாம் வந்து ஏ டாட் டெல் சை இருக்கு, எம் ஸ்கொயர் சி பவர் 4 சை இருக்கு. ஓகே, இந்த ரெண்டு பிராக்கெட்ல இருக்கிறது பார்த்தீங்களா, நான் தான் பர்பஸாக பிராக்கெட்ல போட்டிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா, இதை வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ப்ளஸ் இதை வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். மீனிங் வந்து அதுதான், அதான் நான் பிராக்கெட்ல போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி இதை வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ப்ளஸ் இதை வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு நீங்கள் சிமிலர் டேர்ம் கேன்சல் பண்ணலாம், ஒரே மாதிரி ப்ளஸ் மைனஸ் கேன்சல் பண்ணலாம், அல்லது ஒரே மாதிரி டேர்ம்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிளியராக இருக்கா உங்களுக்கு? ஸோ இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கு, செகண்ட் டேர்ம் அப்படியே இருக்கு, தேர்ட் டேர்ம் என்ன பண்ணியிருக்கேன், முதல்ல ஃபை அப்படியே வச்சிருக்கேன், டி சை பை டிடி டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது என்ன பண்ணியிருக்கேன், சை அப்படியே வச்சிருக்கேன், டி ஃபை பை டிடி. இந்த டேர்ம் அப்படியே இருக்கு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கு, செகண்ட் டேர்ம் அப்படியே இருக்கு. தேர்ட் டேர்ம் என்ன பண்ணியிருக்கோம், சையை வந்து ஸோ ஏயை வந்து முதல்ல வந்து வச்சிருக்கீங்க, சையை வந்து நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, சையை வச்சிருக்கீங்க, ஏஐ டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கீங்க. இந்த டேர்ம் அப்படியே வந்துருச்சு, இந்த டேர்ம் அப்படியே வந்துருச்சு. எல்லாத்துக்கும் புரியுதான்னு பாருங்க. இப்போ இந்த டேர்ம் பாருங்க, சிமிலர் டேர்மாக இருக்கா, ஆனால் 2 டைம்ஸ் நீங்கள் எழுதலாம். அண்டர்லைன் பண்ணிக்கே பாருங்க. இந்த ரெண்டு டேர்ம் வந்து என்ன பண்ணிருக்கீங்க, சிமிலர் டேர்ம்ஸாக இருக்கு, மைனஸ்ல இருக்கு, ஸோ 2 டைம்ஸ். அதனால இந்த ரெண்டு டேர்ம் வந்து என்ன பண்ணலாம், 2 டைம்ஸ் போடலாம். அதே மாதிரி இந்த அண்டர்லைன் பண்ண ரைட் ஹேண்ட் சைடு டேர்ம்ஸ் பாருங்க, இந்த டேர்ம் வந்து சிமிலராக இருக்கு, அப்போ 2 டைம்ஸ் வரும். ஓகே, நான் சொன்ன மாதிரி வந்து ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா அடிச்சிடலாம், ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணலாம், மைனஸ் மைனஸ்னா மைனஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா யூ வில் கெட் 2 டைம்ஸ், சொன்ன மாதிரி 2 டைம்ஸ் வந்து ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் அப்படியே இருக்கு பாருங்க. ஆப்ரேட்டிங் ஆன் சைன் ரைட் ஹேண்ட் சைடில் அதே மாதிரி 2 டேர்ம்ஸ் வருது, ரிமைனிங் டேர்ம்லாம் அப்படியே இருக்கு, ஆப்ரேட்டிங் ஆன். திஸ் கேன் ஆல்சோ பி கம்பேர்ட் வித் நான் ரிலேட்டிவிஸ்டிக் லிமிட். இதை வந்து நாம நான் ரிலேட்டிவிஸ்டிக்ல கம்பேர் பண்ணலாம். இங்கே எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு, சை ஆப்ரேட்டிங் ஆன் ஆர் கமா டி. ஸோ 2 வேரியபிள்ஸ் இருக்கு, ஆரும் டியும் ஒரு வேரியபிள். சை ஆப்ரேட்ஸ் ஆன் ஆர் கமா டி. நம்ம நான் ரிலேட்டிவிஸ்டிக் ஹாமில்டோனியன் யூஸ் பண்ணி ஷார்டேஜ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம், டைம் டிபெண்டன்ட் டைம் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம், நம்ம செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணோம். அதான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துச்சு. முதல்ல பார்த்தது வந்து டைம் டிபெண்டன்ட் ஈக்குவேஷன். டைம் டிபெண்டன்ட் ஈக்குவேஷனில் சை விச் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர் கமா டி. அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள், அதுதான் செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து செப்பரேட் பண்ணோம் நம்ம. ஓகே, சை ஆஃப் ஆரும் இ பவர் மைனஸ் இ டி பை ஹச் பாரும் செப்பரேட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஸோ இங்கே வந்து டி வராது, இங்கே வந்து டி வராது. ஸோ தட்ஸ் அ மிஸ்டேக் ஹியர். ஓகே, ஸோ சை ஆஃப் ஆர் கமா டி ஈக்குவல்ஸ் சை ஆஃப் ஆர் இ பவர் மைனஸ் இ டி பை ஹச் பார். ஸோ இங்கே வந்து சை ஆஃப் ஆர் மட்டும்தான் வரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? செப்பரேட் பண்ணி டைம் இண்டிபெண்டன்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஷார்ட் டைம் கண்டுபிடிச்சிடணும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து அதே ஈக்குவேஷன் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். இப்போ இ பவர் மைனஸ் ஐஇடி பை ஹச் பார் இருக்கு. அந்த ஈக்கு பதில் நீங்கள் என்ன எழுதலாம், நீங்கள் எம்சி ஸ்கொயர் போடலாம். அதனால் வந்து இ பவர் மைனஸ் ஐ எம்சி ஸ்கொயர் பை ஹச் பார். எல்லாருக்கும் புரியுதா? இ ஈக்குவல்ஸ் எம்சி ஸ்கொயர்.
இப்போ ரிலேட்டிவ்ஸ்டிக் கொண்டு வரணும்ல, அதுக்கான என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்கு பதில் எம்சி ஸ்கொயர் போடுங்க. அப்போ எம்சி ஸ்கொயர் டிவைட் பை ஹச் பார் இன்ட்டு டி. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டி ஸ்கொயர் பை டிடி ஸ்கொயர் இருக்குது, அதே மாதிரி டி பை டிடி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து 2 டைம்ஸ் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஓகே, அதான் இங்கே பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா டி சை பை டிடி ஈக்குவல்ஸ் 2 டைம்ஸ் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்போ இதை வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இதை வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதான் ஐடியா. ஸோ டி சை டேஷ் பை டிடி இ பவர், ஸோ அதை கான்ஸ்டன்டாக இதை வச்சுக்கிட்டீங்க, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கீங்க, இதை கான்ஸ்டன்டாக வச்சுருக்கீங்க, மைனஸ் இதை வச்சுருக்கீங்க, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா இ பவர் மைனஸ் எம்சி ஸ்கொயர் டி பை ஹச் அப்படியே இருக்கும். உள்ள கரெக்டான டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஒரு மைனஸ் வரும். ஸோ மைனஸ் ஐஎம்சி ஸ்கொயர் பை ஹச் பார், அதான் இங்கே எழுதியிருக்கேன். இதை காமன் டேர்மை வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த ப்ராக்கெட்டில் நீங்கள் ரிமைனிங் டேர்ம்ஸ் போடலாம். எல்லாருக்கும் இது புரியாமல் பாருங்கள். டி சை பை டிடி இதை வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணிங்களா ஒன்லி ஒன்ஸ். இதை வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ப்ளஸ் இதை வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு, காமன் டேர்மை வெளியே எடுத்து பண்ணியாச்சு. 3 போட்டால் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். டி ஸ்கொயர் சை பை டிடி ஸ்கொயர். என்ன ரீசன்? இங்கே டி ஸ்கொயர் சை பை டிடி ஸ்கொயர் இருக்குது. அதனால வந்து நீங்கள் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணோம், 3 போட்டால் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். 3 போய் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா அகைன் இதை நீங்கள் திஸ் மல்டிப்ளை பை திஸ் மல்டிப்ளை பை திஸ் வழக்கம்ல இருந்து என்ன பண்ணணும், இதை வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ப்ளஸ் இதை வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த டேர்ம் இருக்குது, இதை வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இதை வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு? 4 டேர்ம்ஸ் கிடைக்கும். இந்த 4 டேர்ம்ஸ் வந்துருச்சு. ஓகே, ஸோ பார்ப்போம். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க, டி ஸ்கொயர் சை டேஷ் பை டிடி ஸ்கொயர், அதை கான்ஸ்டன்ட்டாக வச்சுருக்கீங்க, மைனஸ் இதை அப்படியே வச்சுருக்கீங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஒரு மைனஸ் இருக்குது, ஐஎம்சி ஸ்கொயர் பை ஹச் பார், அந்த இ டேர்ம் வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணோம், இதை வந்து அப்படியே வச்சுருக்கீங்க, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க, சரியா? அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கீங்க, சைடஸ் வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஏற்கனவே இந்த டேர்ம் இருக்குது, அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸ்கொயர் டேர்ம் வரும். ஸோ எம் ஸ்கொயர் சி பவர் 4 டிவைட் பை ஹச் பார் ஸ்கொயர் வரும். இப்போ டி ஸ்கொயர் சை பை டிடி ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு, உள்ளுக்கு தூக்கி போடும். எல்லாருக்கும் இது புரியுதா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த இது கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம வந்து அடுத்து வந்து உள்ளுக்கு தூக்கி போடும். ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இது உள்ளுக்கு போட்டிங்க அப்படின்னா டி ஸ்கொயர் சை பை டிடி ஸ்கொயர் டோட்டலாக இதெல்லாம் கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஆனால் 2 டைம்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு, இந்த பாருங்க அண்டர்லைன் பண்ணது 2 டைம்ஸ் இருப்பாங்க. இந்த அண்டர்லைன் பண்ண டேர்ம் வந்து உங்களுக்கு 2 டைம்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவோம், ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டி ஸ்கொயர் சை பை டிடி ஸ்கொயர் வந்து இந்த மாதிரி கிடைச்சிடும். ஓகே, எல்லாருக்கும் இது புரியுதா பாருங்க. நான் இந்த டேர்ம் பாருங்க, இந்த டேர்ம் வந்து இங்கே வந்து ஒரு எம்சி ஸ்கொயர் இருக்கு, இங்கே வந்து என்ன இருக்கு, எம்சி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருக்கு, இதில் வந்து எம்சி ஸ்கொயர் இல்லை. அப்போ எம்சி ஸ்கொயர் வந்து ரொம்ப அதிகமான வேல்யூ. இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து வெரி வெரி ஸ்மால். ஸோ வி கேன் நெக்லெக்ட் திஸ். உங்களுக்கு எம்சி ஸ்கொயருடைய வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு திஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ரைட் ஹேண்ட் சைடில். அதனால் இதை வந்து நீங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் ஐடியா. நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, டி சை பை டிடி இந்த இருக்கா. இப்போ இதை வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து எம்சி ஸ்கொயர் இருக்குல்ல, ஆனால் இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது எம்சி ஸ்கொயர் இருக்குது, இது நான் சொன்ன மாதிரி வந்து எம் ஸ்கொயர் சி பவர் 4 இருக்குது, அதனால் இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு இதை நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ். செகண்ட் இதில் சொன்ன மாதிரி வந்து இதை நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ். ஸோ டி சை பை டிடியை வந்து நீங்கள் இந்த மாதிரி எழுதலாம், டி ஸ்கொயர் சை பை டிடி ஸ்கொயர் சிம்பிளிஃபைடு இதை வந்து எழுதலாம். எல்லாருக்கும் இது புரியுதா பாருங்கள். இதில் பாருங்கள் ஒரு எம்சி ஸ்கொயர் இருக்குது, எம்சி ஸ்கொயர் இருக்குது, இங்கே எம்சி ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஈக்குவலாக இதை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் எம்சி ஸ்கொயர். அதனால் வந்து நம்ம வந்து இந்த டேர்மில் உள்ள இந்த டேர்மையும் ரிமூவ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த டேர்ம் ஃபஸ்ட் டேர்ம் ரிமூவ் பண்ணி நம்ம சிம்பிளை பண்ணி போட்டாச்சு. இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் எக்ஸாக்ட்லி லைக் திஸ். இதை சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ மைனஸ் ஹச் பார் ஸ்கொயர், இது வந்து என்னது டி ஸ்கொயர் சை பை டிடி ஸ்கொயர், இந்த எக்ஸ்பிரஷன் என்னது டி சை பை டிடி. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ். ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மட்டும் நம்ம வந்து மாற்றிருக்கோம். ஓகே, ஸோ இந்த டேர்ம் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை அப்படியே எழுதியிருக்கு. இதனுடைய கான்ட்ரிபியூஷன் பாருங்கள், இதில் வந்து என்ன இருக்குது, ஒரு எம்சி ஸ்கொயர் இருக்குது, இதில் என்ன இருக்குது, ஒரு எம்சி ஸ்கொயர் இருக்குது, இதில் வந்து எம்சி ஸ்கொயர் இல்லை, இது எம்சி ஸ்கொயர் இல்லை. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டு என்ன இருக்கும், வெரி வெரி ஸ்மால். அதை ரெண்டையும் நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து யூ கேன் ரைட்.
இது எப்படி எழுதலாம் பாருங்க. இங்க ஒரு h bar ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு h bar இருக்கு. ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸாக மாறிடுது. யூ வில் கெட் 2i m h bar c ஸ்கொயர் d psi dash divided by dt. கரெக்டா? இதே மட்டும் பண்ணுங்க. யூ வில் கெட் m ஸ்கொயர் c பவர் 4 psi dash மைனஸ் இங்க ஒரு h bar இருக்கு, இங்க ஒரு h bar இருக்கு, ரெண்டையும் அடிச்சிடலாம். கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் 2e mc ஸ்கொயர் 5 psi. இந்த இருக்க 5 வந்து ஸ்கேலார் பொட்டன்ஷியல். ஓகே, 5 வந்து வேவ் ஃபங்க்ஷன். ஸோ psi dash இது ரெண்டும் காலி ஆயிடுச்சு. இந்த டேர்ம் அப்படியே எழுதிருக்கீங்க. இதில் உள்ள செகண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செகண்டும் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள லாஸ்ட்டும் சேமாக இருக்கிறதுனால ரெண்டு கேன்சல் பண்ணிடுவோம். ரெண்டையும் கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் இது மட்டும் இருக்குது, இது மட்டும் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ரைட் ஹேண்ட் சைடில் அதை தவிர மற்றதெல்லாம் இருக்குது. அதைத்தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி எழுதியிருக்கோம். டிவைட் பை 2mc ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனில் 2mc ஸ்கொயர் போட்டிங்கன்னா இந்த 2mc ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது உங்களுக்கு. யூ வில் கெட் i h cross d psi by dt. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் பாருங்க, இதுல வந்து 2mc ஸ்கொயர் டிவைட் பண்ணுங்க. யூ வில் கெட் i h cross d psi by dt. ஓகே, அந்த டேர்ம் என்ன பண்ணலாம், இந்த டேர்ம் இருக்கு, இந்த டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னா யூ வில் கெட் அதர் டேர்ம் சொல்லலாம். 2mc ஸ்கொயர் நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் எக்ஸாக்ட்லி தி எக்ஸ்பிரஷன் லைக் திஸ். ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸோ 2mc ஸ்கொயர் டிவைட் பண்ணுங்க. இதை 2mc ஸ்கொயர் டிவைட் பண்ணா e 5 psi dash வரும். இருக்கா, எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. எங்க இருக்கு, இதா இருக்கு, e 5 psi dash. புரியுதா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து அடுத்த ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். இது வந்து என்ன பண்ணியிருக்கோம், அந்த பக்கம் கொண்டு போயிருக்கீங்க. கொண்டு போய் 2mc ஸ்கொயர் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 2mc ஸ்கொயர் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் e 5 psi. என்ன வந்துருச்சா, e 5 psi dash. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்கிறோம். mc ஸ்கொயர் டிவைட் பண்ணணும். சரியா, 2mc ஸ்கொயர் டிவைட் பண்ணணும். அதானே கொடுத்துருக்காங்க. இதை 2mc ஸ்கொயர் டிவைட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. c ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். மைனஸ் h ஸ்கொயர் டிவைட் பை 2m வரும். இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துருச்சா? ஸோ சிமிலர்லி அடுத்த டேர்ம் டிவைட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் திஸ், யூ வில் கெட் திஸ், யூ வில் கெட் திஸ். திஸ் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸாக்ட்லி ஸ்டார்டிங் ஈக்குவேஷன், நான் ரிலேட்டிவ் ஈக்குவேஷன். இது அப்படியே வந்து நீங்கள் வந்து psi dash பதிலாக psi போட்டிங்க அப்படின்னா ஓகே, in the absence of vector potential scalar potential போட்டிங்க அப்படின்னா இது அப்படியே வந்து நான் ரிலேட்டிவ் ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஈக்குவேஷன் இருக்கான்னு பாருங்க. psi வந்து 0, phi வந்து 0. ஃபார் எக்ஸாம்பிள் phi வந்து 0ன்னு வச்சுருக்கேன். எது ஸ்கேலார் பொட்டன்ஷியல் 0வும் நான் a வந்து 0ன்னு வச்சுருக்கேன். தேர் இஸ் நோ வெக்டார் பொட்டன்ஷியல், தேர் இஸ் நோ ஸ்கேலார் பொட்டன்ஷியல் வச்சுருக்கேன். அப்போ இது வராது, இது வராது, இது வராது, இது வராது. யூ வில் கெட் ஒன்லி தீஸ் டூ. இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஈக்குவேஷன். இஃப் psi is replaced with psi dash is replaced with psi, ஸ்டார்டிங் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நீங்கள் எலக்ட்ரோமேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் போட்டிங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ஈக்குவேஷன் எப்படி மாறுது அப்படின்னா இந்த மாதிரி மாறுது. ஈக்குவேஷன் 9.48 மாறுது. ஸோ இது வந்து வித் எலக்ட்ரோமேக்னெட்டிக் பொட்டன்ஷியல்ஸ். இதில் என்னென்ன எலக்ட்ரோமேக்னெட்டிக் பொட்டன்ஷியல்ஸ் இருக்குது, ஒன்று வந்து a, இன்னொன்று வந்து phi, வெக்டார் பொட்டன்ஷியல் அண்ட் ஸ்கேலார் பொட்டன்ஷியல். Using electromagnetic potential, starting equation is exactly same as that of starting equation in the relativistic case. நான் சொன்ன மாதிரி அங்கே இருக்கும்போது இதே தான். இது approximation equation 9.29. இதான் 9.29 because the same as that of non-relativistic equation. அதுவும் சேமாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வந்து பவுலி ஸ்பின்னை வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ண முடியாது. ஸ்பின் வந்து 0க்கு தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸ்பின் 0 எதுக்கு வரும், போசான் தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்போ போசான் பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் இது வந்து திஸ் வில் ஒர்க் அவுட். ஸ்பின்னுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பால் டிராக் வந்து பின்னாடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ சரியா, ஸோ இதுதான் கன்க்ளூஷன். சின்ஸ் த ஸ்பின் மேட்ரிசஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃப்ரம் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த 3 டைமென்ஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பவுலி ஸ்பின் மேட்ரிசஸ் பார்த்தோம் அப்படின்னா 2x2 மேட்ரிசஸ். ஒன்று 2x2 போட்டிங்க அப்படின்னா அதுக்கடுத்து 4x4 தான் வரும். ஸ்பின்னை வந்து 3 டைமென்ஷன் எழுத முடியாது. ஓகே, ஸ்பின்னை வந்து 3 டைமென்ஷன் எழுத முடியாது, 4x4 தான் வரும். ஸோ 2x2 அது வந்து 4x4, அதுதான் வந்து முதல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் ரிலேட்டிவ்ஸ் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் த பார்ட்டிகல் தட் வாஸ் நோ ஸ்பின். கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் நம்ம. The relativity equation 9.48 முன்னாடி பார்த்தது cannot be used for the system having spin. ஸோ ஃபெர்மியான்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது, ஒன்லி போசான்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ஈக்குவேஷன் வந்து போசான்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். 9.48. ஓகே, இட் கேன் பி யூஸ் ஃபார் ஸ்பின் 0 சிஸ்டம். ஸோ லைக் பை மெசான், கே மெசான், இதெல்லாம் வந்து போசான் தான் ஒர்க் அவுட் ஆகும். In addition, the potential energy term cannot be added arbitrarily. இது முன்னாடி பார்த்தோம் நம்ம. However, if they are added, it will be transformed into 4-dimensional vector. So, if it is an invariant with respect to the Lorentz transformation, it can be
included as a part of the rest of energy. ஸோ இதுதான் வந்து டிராக்ஸ் ரிலேட்டிவிஸ்டிக் ஈக்குவேஷன். பின்னாடி வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து கன்க்ளூஷன். ஸோ சொன்ன மாதிரி வந்து இந்த 2 கிளாஸ் வந்து பிளெயின் கார்டன் ஈக்குவேஷன் பார்த்தோம். சார்ஜர் வேவ் ஈக்குவேஷன் வந்து எப்படி வந்து எலக்ட்ரோமேட்டிக் பொட்டன்ஷியல் எப்படி மாறுதுன்னு பார்த்தோம். ஸோ 2. ஸோ கடைசியில் வந்து நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணியிருக்கோமா, அதில் வந்து ஸ்பின் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ ஸ்பின் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பால் டிராக்ஸ் ரிலேட்டிவிஸ்டிக் ஸ்பின் இன்க்ளூட் பண்ணி ரிலேட்டிவிஸ்டிக் ஈக்குவேஷன் பின்னாடி வந்து நம்ம வந்து பார்ப்போம். அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகே, பை ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.